வீர தீர செயல்கள் புரிஞ்ச 20 குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பால புரஸ்கார் விருதுகளை வழங்கியிருக்காங்க. பொதுவா துணிச்சலான செயல்பாடு, சமூக சேவை, விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கக்கூடிய 5 வயதுல இருந்து 18 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும். அந்த வரிசையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரவணம்பட்டியைச் சேர்ந்த வியோமா பிரியாவுக்கு இந்த வருஷம் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல சோகம் என்ன அப்படின்னா, இந்த விருதை வாங்குறதுக்கு அவங்க உயிரோட இல்ல. தன்னோட பூங்காவில விளையாடிக்கிட்டு இருந்த 6 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த நேரத்துல வியோமா பிரியா அவங்களோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போய் அவங்களும் மின்சாரம் தாக்கி அந்த இடத்திலேயே 2 குழந்தைகளும் உயிரிழந்துட்டாங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த பால புரஸ்கார் விருது இப்போ வியோமா பிரியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. துணிச்சலான குழந்தைகளை வளர்க்கிறது பெற்றோர்களோட கடமை அப்படின்னா, அந்த துணிச்சலை உலகத்திற்கு அடையாளம் காட்டுறது எங்களோட கடமை. தி திங் பாலிடிக்ஸ் அரசியல் வழக்கு.